y is equal to p times cos ux plus q times sin ux. Show that d squared y by dx squared plus u squared y is equal to 0 னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்க கொஸ்டின்ல y இருக்கு. நம்மளுக்கு இங்க டபுள் டெரிவேட்டிவ் தேவைப்படுது இதை ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ முதல்ல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிக்கலாம். ஸோ y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைக்கும். இதுல p வந்து கோஎஃபிஷியன்ட் தானே, அப்படியே தான் இருக்கும். அது cos ux டிஃபரன்ஷியேட் பண்ணா sin ux அப்படின்னு வரும். அப்புறம் ux டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு u வரும்ல, அதை இங்க மல்டிபிள்ல போடணும். பிளஸ் q அப்படியே தான் இருக்கும். sin ux டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos ux ன்னு வரும். திருப்பி ux டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு u, அதை டெஃபினட்டா திருப்பி போடணும். நமக்கு டபுள் டெரிவேட்டிவ் தேவைப்பட்டதுனால இதை திருப்பி என்ன பண்ணிக்கோங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x கொடுங்க. திருப்பியும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது dy by dx வந்து d squared y by dx squared ஆயிடும். இங்க p அப்படியே தான் இருக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸும் p அப்படியே இருக்கு. sin x டிஃபரன்ஷியேட் sin ux டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos ux. திருப்பியும் ஒரு u வரும். ஆல்ரெடி இங்க ஒரு u இருக்கிறதுனால நம்ம இதை u ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் இந்த q அப்படியே இருக்கு. இங்க cos ux டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin ux அப்படின்னு வரும். திருப்பி ஒரு u வரும். இங்க ஆல்ரெடி ஒரு u இருக்கிறதுனால நம்ம இங்க u ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே காமனா பாருங்களேன், ரெண்டு பேர்கிட்டயும் மைனஸ் சைன் இருக்கு, ரெண்டு பேர்கிட்டயுமே u ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால மைனஸ் u ஸ்கொயர்டை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் p cos ux இருக்கும். இவங்க கிட்ட பிளஸ் q, இந்த மைனஸும் u ஸ்கொயர்டும் வெளியே போயாச்சு, sin ux மட்டும் உள்ள இருந்திருக்கும். இதையும் கொஸ்டினையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. p cos ux q sin ux இங்கே அதே தானே இருக்கு. இப்போ நான் இது என்னன்னு சொல்லிடலாம்னா மைனஸ் u ஸ்கொயர்ட் இன்ட்டு y அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் என்னோட கொஸ்டின். இது வந்து ஃப்ரம் 1 கொஸ்டின்ல இருந்து நான் இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து யாரோட வேல்யூ, டி ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயரோட வேல்யூ தானே. இங்க மைனஸ்ல இருக்க டைம் இந்த பக்கம் வந்து என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ விச் இம்ப்ளைஸ் d squared y by dx squared plus u squared y equal to 0 அப்படின்றது கிடைக்குது. கொஸ்டின்ல நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இதே டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் 0ன்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி அந்த அவங்க கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம அரைவ் கூட ஆகலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.